கரு போல காத்தீர் செதையாமல் எப்படா பாட்டுன்னு சொல்றான். இந்த பாட்டை நான் இந்த ஆன்லைன்ல பாக்குறவங்க இதை மட்டும் எடிட் பண்ணி ஜான் ஜெபராஜ் ஃபாதர் பெர்க்மான்ஸை பற்றி கூறினது என்ன அப்படிலாம் டாபிக் போடாது, விட்டுருங்க. ஜனங்கள் ஆராதிக்கிட்டு அந்த பாட்டு எழுதுற அன்னைக்கு நைட்டு ஒரு பாட்டு ஒரு 20 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டேன். ஆனா ஒரு 2-3 மணி நேரம் பாடிட்டே இருந்தேன். கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துட்டே. என் கண்ணில் நான் பார்த்த காட்சி ஒரு கருப்பை. அதுக்கு முன்னால நான் வேற லிரிக்ஸ் எழுதுனேன். அதுக்கு ஆக்சுவலா என்னை இதுவரை சுமந்தீரே நன்றி, உதவிகள் செய்தீரே நன்றி, அப்படிதான் எழுதுனேன். ஆனா திருப்தி வரல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது போதாது. ஆண்டவர் எனக்கு உடனே இது காட்சியை காமிக்கிறாரு. உன்னை நடத்தினா சுமந்தனான்னு கேட்டார். சுமந்தீங்கப்பா. அப்ப நான் உடனே தோள் மீது சுமந்தீரே நன்றி, உம் புயம் என்னை சுமந்ததே நன்றி, அப்படிதான் எழுதுனேன். உடனே அவர் அப்படியாடா, எல்லாரும் அப்படி எழுதிட்டாங்களாடா, நான் உன்னைய கையிலையா சுமந்தேன், உன்னைய தோல்லவா சுமந்தேன். நான் உடனே அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே, தலை மீது சுமந்தீரேன்னு எழுத முடியாது. உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஆக்சுவலா நான் உன்னை எப்படி சுமந்தேன்னா அப்படின்ட்டு அவர் காமிச்சாரு பாரு. ஒரு கரு போல என்னை சிதையாமல் சுமந்தீரே. எத்தனை முறை உன்னை சிதைக்க வந்தான் பிசாசு. எத்தனை மனிதர்கள் பிசாசை விட கொடூரமாய் உங்களை சிதைக்க வந்தார்கள். உங்கள் ஊழியத்தை சிதைக்க வந்தவர்கள் அநேகர், உங்கள் பெயர்களை சிதைக்க வந்தவர்கள் அநேகர், உங்கள் தரிசனங்களை சிதைக்க வந்தவர்கள் அநேகர். உங்களை கெடுத்து உங்களை இல்லாம ஆக்கணும், நீங்க இருந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு உங்களை சிதைக்க வந்தது எத்தனையோ பேர். ஒரு கரு போல சிதைய உடலையே அவர்களை சிதைய உடலையே. ஒரு என்னை அந்த வரியை மட்டும் மறுபடியும் பாடுங்களேன். ஒரு கரு போல, ஒரு கரு போல என்னை சிதையாமல், ஒரு கரு போல, ஒரு என்னை சிதையாமல் என்னை. அந்த எபினேசரை உயர்த்த விரும்புகிறவர்கள் கை உயர்த்தி